ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டென்ட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. இது எஜுகேஷன் ரிலேட்டடான சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோடய ஃபர்தர் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குது, ஸ்லோவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்ட்டு 1.5 இல்லைனா இன்ட்டு 2 ஸ்பீடில் வச்சு கேளுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட அக்னிவீர் பாய் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாமில் ஃபேஸ் 2 எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் எப்படி ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே ஃபேஸ் 2 கிளியர் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடிச்சு ரிசல்ட் வந்தோன்னா ஒரு 1 or 2 மந்த்தில் ஃபேஸ் 2வோட அட்மிட் கார்டு வந்துடும். அட்மிட் கார்டில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா அதில் வந்து டைமிங், ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, நம்மளோட செலெக்ஷன் சென்டர் எங்கே, அட்ரஸ், அப்புறம் லேண்ட்மார்க் எல்லாமே கொடுத்து செஸ் நம்பரும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னோட அட்மிட் கார்டில் எனக்கு எந்த டைமிங்னா 5 AM எங்கே ரிப்போர்ட்டிங் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா 8 ASC தாம்பரம் சென்னையில். என்னோட செஸ் நம்பர் 006 அலாட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு அட்மிட் கார்டோட சேர்த்து இதில் வந்து நம்ம எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது, எல்லாமே அங்கே ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. நம்ம அட்மிட் கார்டு அதோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நிறைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். முக்கியமாக நம்ம என்ன டாக்குமெண்ட் எடுக்கணும்னா நம்மளோட டொமிசில் எடுக்கணும் அண்ட் ஆதார் எடுக்கணும். இந்த டொமிசில் எதுக்குன்னா நம்மளுக்கு இந்த தடவையிலேருந்து ஸ்டேட் வைஸ் வேகன்சினால நம்ம இந்த ஸ்டேட்டான்னு சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த கண்டிப்பாக டொமிசில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து கன்சர்ன் ஃபார்ம் 2 கொடுத்துருப்பாங்க. என்ன கன்சர்ன் ஃபார்ம்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டூ கன்சர்ன் ஃபார்ம். டேட்டூ இருந்தால் அதுக்கு ஒரு கன்சர்ன் ஃபார்ம், எவ்வளோ இன்ச்சில் இருக்குது, எவ்வளோ சைஸில் இருக்குது, அது எந்த பிளேஸில் நம்ம டேட்டூ பண்ணியிருக்கோம், அது எல்லாமே அதுக்காக ஒரு கன்சர்ன் ஃபார்ம். டேட்டூ இல்லாதவங்களுக்கு எனக்கு டேட்டூ இல்லைன்னு சொல்லி கன்சர்ன் ஃபார்ம். அதுக்கப்புறம் இதுதான் அந்த கன்சர்ன் ஃபார்ம். டேட்டூ கன்சர்ன் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டூக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது மேலே இருக்கிறது டேட்டூ கன்சர்ன் ஃபார்ம், கீழே இருக்கிறது வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். அந்த இதுக்காக நம்ம அங்கே ஏதாவது இன்ஜுரி ஏதாவது ரிஸ்க் ஆச்சுன்னா அதுக்கான கன்சர்ன் ஃபார்ம். இதில் வந்து 18 years அபோவாக இருந்தால் அவங்களே வந்து சைன் போட்டுக்கலாம். 18 years பிலோவாக இருந்தால் நம்ம பேரண்ட்ஸ்ட்டை சைன் வாங்கி கொண்டு போகணும். இது கண்டிப்பாக இது கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணோம்னா ஃபேஸ் ஒன்க்கு அந்த ஃபேஸ் ஒன்னோட அப்ளிகேஷனும் அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக. அங்கே ஏன்னா நம்மளுக்கு அங்கே ஃபிசிக்கல் முடிஞ்சோடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் அங்கே கொஞ்சம் நடக்கும். நாங்கள் வந்து 5 AMனால நாங்கள் ஒரு 2:30க்கெல்லாம் தாம்பரம் போயிட்டோம். அங்கேருந்து நாங்கள் மதுரையிலேருந்து 2:30க்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி ட்ரெயினில் போனோம். தாம்பரம் ஸ்டேஷன் போயிட்டோம். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் பக்கத்தில் ஆட்டோவில் அங்கே ஒரு 10 minutes தாம்பரம் போயிட்டோம். அங்கே வந்து 4 o'clock போயிருப்போம். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் போன டைமில் யாருமே வரல. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. ஆனால் முக்கால்வாசி வந்து அங்கே வந்தவங்க ஃபுல்லாமே நாங்கள் இந்த டைமில் நார்த் இந்தியன்ஸ் தான் வந்தாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர ஆரம்பித்தாங்க. அங்கே நார்த் இந்தியன் அவங்க எந்த ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டப்போ அவங்க ஃபுல்லாக ராஜஸ்தான்லேருந்து வந்திருந்தாங்க. அன்றைக்கி வந்து எங்களுக்கும் ராஜஸ்தானில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நடந்துச்சு. எப்போவும் இப்படி நடக்குமா இல்லை வந்து தமிழ்நாட்டில் ஆள் கம்மியாக இருந்தனால 2 ஸ்டேட்டுக்கு சேர்த்து இந்த மாதிரி நடத்துனாங்களான்னு தெரில. ஃபஸ்ட்டு வந்து 5 o'clock ஆனாலுமே 2 ஸ்டேட்டையும் தனியாக நிற்க சொன்னாங்க. தமிழ்நாடு தனி லைனா, ராஜஸ்தான் தனி லைனா நிற்க சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் ஆஃபீஸர் ஒருத்தவங்க வந்து செக் பண்ணாங்க. ராஜஸ்தானில் வந்து அங்கே நார்த் இந்தியன் ஒரு ஆஃபீஸர் செக் பண்ணாங்க. என்னென்ன மஸ்ட்டாக கேட்டாங்கன்னா, நம்ம ஃபேஸ் 1 அங்கே எக்ஸாம் எழுத போகும்போது அந்த ஹாலில் வந்து ஃபேஸ் 1ஓட அட்மிட் கார்டில் சீல் வச்சு ஆஃபீஸர் சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த இது கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் வந்து ஃபேஸ் 2ஓட அட்மிட் கார்டு, அப்புறம் வந்து நேட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். நேட்டிவிட்டி இல்லைனா டொமிசில் ஏதாவது இருக்கலாம். ஆதார் கார்டு, இது 4 கண்டிப்பாக இருக்கணும். இதுதான் செக் பண்ணாங்க. இது நேட்டிவிட்டி சில பேருக்கு இல்லாமல் இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு அப்ளை பண்ணுங்க, அந்த ஸ்லிப் இருந்தால் கூட போதும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபேஸ் 1 அட்மிட் கார்டு நிறைய பேர் ஒரு ஆளோ 2 பேரோ தொலைச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ லெட்டர் எழுதலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு ஆளையாக அப்படியே செக் பண்ணி உள்ளே அனுப்புனாங்க. வெளியவே வந்து அந்த செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அங்கே உள்ள என்டர் ஆகும்போதே அந்த த்ரெட் மாதிரி வச்சுருந்தாங்க ஹைட்டு செக் பண்ணுறதுக்காக. ஹைட் வரிசையாக போய் அந்த த்ரெட்டில் நின்று த்ரெட்டு வந்து நம்ம தலையில் டச் ஆனால் உள்ளே அனுப்புனாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க. நான் வந்து ரெக்வயர்டு ஹைட் கரெக்டாக 152 தான் இருந்தேன். என்ன மாதிரி கரெக்டாக ஹைட் இருக்கவங்க இல்லை அதோட கூட இருக்கவங்க, கொஞ்சம் கூட இருக்கவங்கலாம் தனியாக உட்கார சொல்லிட்டு அவங்கள திரும்ப ஷூவை கழட்டிட்டு திரும்ப வந்து அந்த த்ரெட்டில் நிற்க சொல்லி கரெக்டாக இருந்தால் உள்ளே அலோ பண்ணாங்க. அப்புறம் வந்து அது த்ரெட்டுக்கு மேலே இருக்கவங்கலாம் அவங்கள அலோ பண்ணிட்டாங்க. உள்ளே போனோன்னே செஸ்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதை நம்ம டைப் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னா பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதில் வந்து நம்ம ஃபோட்டோ கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம தம்பு இதெல்லாம் வைக்க சொல்லுவாங்க. திரும்ப உள்ளே போயிட்டு தனித்தனியாக தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. தமிழ்நாடு தனியாக உட்கார வச்சு, ராஜஸ்தான் தனியாக உட்கார வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நம்மளுக்கு தமிழ் ஆஃபீஸர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ண சொல்லிட்டு அப்புறம் நம்ம மார்க் ஷீட் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து 23 பேர் போயிருந்தோம். ராஜஸ்தான்லேருந்து ஒரு 40-50 பேர் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ள கிரவுண்டில் கூட்டிகிட்டு போய் வரிசையாக நிற்க வச்சு ட்ரில் மாதிரி வச்சாங்க. ஒரு வார்ம் அப் மாதிரி ஓடுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. இந்த வேலை ரைட்டில் போகணும், லெஃப்ட்டில் போகணும், அந்த மாதிரி எந்த சைடு போகணும், அப்புறம் முடியாதவங்க நின்றுங்க, இல்லைன்னா முன்னாடி பின்னாடி ஆம்புலன்ஸ் வரும் அதில் ஏறிடுங்க, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க மெடிக்கல் ஹெல்ப்க்கு. இது வந்து 1.6 kilometer 8 minutesல முடிக்கணும்.
ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் இதுவரைக்கும் கிரவுண்டில் இந்த மாதிரி ஓடினதே கிடையாது. இதுக்காக தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒரு 1 1/2 மந்த்ஸ் இல்லைன்னா 2 மந்த்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். மார்னிங் ஒரு நேரம் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து என்னால் இங்கே நான் ஓடுறப்ப வந்து என்னால் அந்த டைமிங் முடிக்க முடியலை. ஆனால் அங்கே வந்து எப்படியோ எல்லாரும் ஓடினோன்னே கூட சேர்ந்து ஓடி எப்படியோ டைமிங் முடிஞ்சுச்சு. எல்லாரும் ஓடிட்டோம். முடிச்சோடனே தமிழ்நாட்டிலேருந்து 23 பேரில் ஒரு 8 பேர் எலிமினேட் ஆயிருப்பாங்க. ஒரு 8 பேர் வந்து அந்த டைமிங்குள்ளே வரல. அவங்கெல்லாம் தனியாக நிற்க வச்சுட்டாங்க. ராஜஸ்தான் வந்து முக்காவாசி பேர் முடிச்சிட்டாங்க. ஒரு கொஞ்சம் பேர் தான் அவங்க வெளியே போயிருப்பாங்க. இது முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிட்ட ரெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அது அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து வரிசையாக வந்து உட்கார வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஸ்குவாடும் சிட்டப்பும் இருந்துச்சு. ஸ்குவாட்ஸ் வந்து 15 ஸ்குவாட்ஸ் 1 மினிட்ல பண்ணணும். 10 சிட்டப்ஸ் வந்து 1 மினிட் 30 செகண்ட்ல பண்ணணும். ஸ்குவாட் வந்து நம்ம அந்த சேர் சிட்டிங் மாதிரி உட்காருது ஸ்குவாடு. அதுக்கப்புறம் 10 சிட்டப் வந்து உட்காந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளாட்டாக படுத்துட்டு திரும்ப நம்ம டோவை அந்த காலை தொடணும். அது வந்து ஒரு 10 பண்ணணும். ஸ்குவாட்ஸ் வந்து 15. அது முடிச்சு. அது வந்து அவ்வளோவா அவங்க செக் பண்ணல. சும்மா எல்லாரும் குரூப்பாக பண்ணாங்கனாலே ஓகேன்ற மாதிரி அதில் யாரையும் ரிஜெக்ட் பண்ணல. இது முடிச்சுட்டு அடுத்து திரும்ப ஒரு பெரிய ஹால் கூட்டிட்டு போனாங்க. அடாப்டபிலிட்டி டெஸ்ட் ஒன்றுக்காக. அங்கே வந்து எல்லாருக்கும் தனியாக எக்ஸாம் ஹாலில் மாதிரி சேரு, ரைட்டிங் பேடோட எல்லாரும் தனித்தனியாக உட்காந்துருக்க மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துறணுன்ற மாதிரி சொல்லிட்டு அதை பின் பண்ணி வாங்கிட்டு போய் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வச்சுட்டாங்க. எங்களுக்கு வந்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் ஒன்றுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதில் வந்து 35 MCQs இருக்கும். 30 மினிட்ஸில் வந்து அது முடிக்கணும். டைமிங் கம்மி, கொஸ்டின்ஸ் கூடனால கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்கணும் அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த கொஸ்டின் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே சிச்சுவேஷன் பேஸ்டாக தான் இருந்துச்சு. என்ன மாதிரினா இப்போ நம்ம வேலை கிடைச்சி வேற ஊர் போகிறோம். அங்கே வந்து யாருமே அந்த ஆஃபீஸில் வந்து யாருமே உங்களோட பேசலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு எல்லாரோட சோசியலைஸ் ஆக விரும்புவீங்களா? இல்லை நீங்கள் அப்படியே செப்பரேட்டாகவே இருப்பீங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸு. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு பாட்டி அடிபட்டு கிடக்காங்க. யாராவது ஒரு தீஃப் வந்து அவங்ககிட்ட ஏதாவது செயின் இந்த மாதிரி பறிச்சுட்டு போயிட்டான். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவீங்களா? இல்லை தீஃபை பிடிச்சி சரண்டர் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி நிறையாவது கேட்டாங்க. எல்லாமே அடாப்டபிலிட்டியாக தான் இருந்துச்சு. நம்ம வேற எங்கேயாவது போய் யாரும் செட் ஆகாமல் நம்ம எப்படி அங்கே அடாப்ட் பண்ணுவோமா? இல்லை திரும்ப அது வேணான்னு வந்துருவோமா? அந்த மாதிரி தான் எல்லா கொஸ்டினுமே இருந்துச்சு. இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்க அடுத்து போகிறவங்க எல்லாமே. ஏன்னா அதில் நெகட்டிவ்லாம் கிடையாது. இது வந்து நான் எல்லாமே முடிச்சிட்டேன். இந்த அடாப்டபிலிட்டியில் எல்லாமே முக்கால்வாசி நான் எப்படி பார்த்தேன்னா பாசிட்டிவானதான் பார்த்தேன். ஆனால் எல்லாமே இது வந்து கன்ஃபியூசிங்கான நம்மளுக்கு சாய்ஸஸாக தான் இருந்துச்சு. எல்லாமே ஒரே மாதிரி தான். எல்லாமே நல்ல சாய்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் பார்த்து போடுங்க. இது முடிச்சுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் போக சொன்னாங்க. அங்கே உள்ளேயே ஒரு 100 ருபீஸில் வாங்குற மாதிரி இருந்துச்சு. கேன்டீன்லேருந்து அங்கே மெஸ்லேருந்தே கொண்டு வந்திருந்தாங்க. அது வாங்கி சாப்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹாலுக்கு வர சொன்னாங்க. இங்கே வந்து எல்லாருமே தமிழ்நாடு, ராஜஸ்தான் எல்லாருமே ஒன்றா தான் உட்கார வச்சுருந்தாங்க. ஒரே ஹாலில் தான், ஆனால் கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்க மாதிரி உட்கார வச்சுருந்தாங்க. உள்ள அந்த கேம்பஸ் எல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா சைலண்ட்டாக அதை பார்த்தோன்னே அப்படியே எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அவங்க யூனிஃபார்மு, அந்த கேம்பஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. முடிச்சுட்டு வந்தோடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருந்துச்சு. இதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்க முக்கால்வாசி பேருக்கு எல்லாருக்குமே நேட்டிவ்ல தான் பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு கொடுத்த நேட்டிவ்ல எல்லாமே நம்ம ஃபாதரோட இனிஷியல் இல்லாமல் இருந்துச்சு. அதை திரும்ப மாற்றிட்டு வர சொன்னாங்க. ஒரு 30 டேஸ்க்குள்ளே மாற்றிட்டு வந்து திரும்ப இங்கே கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் NCC சர்டிஃபிகேட் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டைமிங் சொல்லியிருந்தாங்க. அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1ல் வந்து நாங்கள் ஒரு 15 பேர் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் ரிசல்ட் சொன்னாங்க. அதில் வந்து 2 பேர் வெளியே போயிட்டாங்க தமிழ்நாட்டிலேருந்து. மொத்தம் 13 பேர் தான் இப்போ வந்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2க்கு போனோம். எங்களுக்கு வந்து இங்கே வந்து லாங்குவேஜ் பேரியர்லாம் இல்லை தாம்பரத்தில். ஏன்னா அங்கே வந்து 2 3 தமிழ் ஆஃபீஸர் இருந்தாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதனால் ஈஸியாக இருந்துச்சு. ஃபார்ம் ஃபில் பண்ண எல்லாமே எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2க்கு வந்து அடுத்த ஒரு ஹால் மாதிரி ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆஃபீஸர் இருந்தாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அது வந்து தனித்தனியாக தான் நடந்துச்சு. எங்கள் தனியாக, ராஜஸ்தான் தனியாக தான் நடந்துச்சு. ஆஃபீஸர் ஃபேஸ் பண்ண மாதிரி அங்கே வரிசையாக சர்க்கிளில் வந்து ஒரு சேர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 13 பேரும் அங்கே வந்து வரிசையாக உட்கார சொன்னாங்க. அதில் நாங்கள் உட்காந்தோன்னே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும். அப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு ஆடியோ போடுவோம். அதை லிசன் பண்ணிவிட்டு ரஃப் ஷீட் ஒன்று கொடுப்போம். அதில் வந்து நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். திரும்ப வந்து நாங்கள் 10 மினிட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். அடுத்து நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு இந்த ரஃப் ஷீட்டில் எழுதுனதெல்லாம் எலாபரேட்டாக அந்த இதில் பாயிண்ட் போட்டு நல்லா ஒரு நல்ல ஃபேர் ஷீட் கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம எழுதி வைக்கணும். அந்த 13ல் என்னோட செஸ் நம்பர் வந்து செகண்டு. ஸோ எங்கிட்ட இந்த சைட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு. செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும்போது கொஞ்சம் சரியாக பண்ணலைன்ற மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஆடியோவில் சரி அந்த இதில் கொஞ்சம் நல்லா பண்ணிடலாம் அந்த மாதிரி யோசிச்சிருந்தேன். அப்புறம் தான் ஆடியோ வந்து போட்டாங்க. அதில் வந்து எங்களுக்கு என்ன டாபிக் இருந்துச்சுன்னா ஆன்லைன் ஷாப்பிங் விசஸ் ட்ரெடிஷ்னல் ஷாப்பிங் சொல்லிட்டு அவங்களே பாயிண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அதில் என்ன நல்லது, டிமெரிட்ஸ் மெரிட்ஸ் எல்லாமே அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம டக்குன்னு அந்த டைம் முடியறதுக்குள்ள அந்த ரஃப் ஷீட்டில் நோட் பண்ணி வைக்கணும். அது வச்சு முடிச்சோன்னே
அப்புறம் திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம ஃபேர் ஷீட்டு அதில் வந்து கரெக்டாக நம்ம என்ன நீட்டாக எழுதி ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் வந்து நாங்கள் வந்து நான் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பின்னாடி கொஞ்சம் எழுதலை. ஒரு இது ஃபுல்லாக எழுதினேன். ஆன்லைன் ஷாப்பிங், ட்ரெடிஷனல் ஷாப்பிங்கில் ஒரு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு இதில் வந்து மெரிட்ஸ் எழுதினேன், டிமெரிட்ஸில் கொஞ்சம் எழுதாமல் விட்டுட்டேன். டைம் முடிஞ்சு அப்படியே வந்து அதை சப்மிட் பண்ணியாச்சு. அதில் வந்து கிராமர் மிஸ்டேக் எல்லாம் செக் பண்ணி எங்கள் முன்னாடியே தான் செக் பண்ணாங்க. செக் பண்ணி அதை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது முடிச்சோடனே எங்களுக்கு வந்து ஜிடி நடந்துச்சு, குரூப் டிஸ்கஷன். அது ஒரு 10 மினிட்ஸ் தான் அது டைமிங்கு. அதில் வந்து நாங்கள் பேசுகிறதுல டைமிங் வந்து கூட அது பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. இதில் வந்து ஆடியோவில் கொடுத்த பாயிண்ட்டே நிறையா அதை வச்சே பேசணும். நான் சரி நம்ம இதுதான் இன்ட்ரோ தான் சொதப்பிட்டோம், இதாவது கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு இது நல்லா தெரிஞ்ச பாயிண்டெல்லாம் எல்லாருமே பேச சொல்லி இது பண்ணாங்க. எல்லாரும் நல்லா இந்த இதுக்கு நல்லா பேசிட்டோம். எனக்கு வந்து இதை விட ஃபிசிக்கல் தான் கொஞ்சம் பயமானது. ஏன்னா நான் கிரவுண்டு பக்கமே போனது கிடையாது. இதாவது கொஞ்சம் எனக்கு வந்து பேசி இது இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி காலேஜில் இருக்குது. அதனால இது வந்து கொஞ்சம் நான் பேசிடுவேன். இதுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணலை, ஃபிசிக்கலுக்கு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆஃபீஸர்ஸுமே நல்லா அங்கே இருந்தவங்க சப்போர்ட் பண்ணாங்க. பேசுகிறவங்களெல்லாம் விட்டுட்டு திரும்ப பேசாமல் கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தனித்தனியாக பேச வச்சாங்க. எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. நீங்கள் பேசுங்கன்னு பேசாதவங்கலாம் பேச வச்சாங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து குரூப்பாக மொத்தமாக நீங்கள் ஒரு டிபேட் மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரி பேசினாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக நீங்கள் ஃபஸ்ட்டு 3 பேசுங்க, நீங்கள் மட்டும் பேசுங்க, செகண்ட் 3 பேசுங்க, அந்த மாதிரி தனித்தனியாக பேச வச்சாங்க. ஆன்லைன் ஷாப்பிங், ட்ரெடிஷனல் ஷாப்பிங்னால இந்த டாபிக் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஃபன்னாகவும் போச்சு அந்த டிஸ்கஷன் எல்லாம். ஏன்னா நாங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கு அந்த மாதிரி சீட் பண்ணுறாங்க, ஃப்ராடு அது இதுன்னு நல்லா எல்லாருமே பேசினாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் ஷாப்பிங்கில் வந்து நான் ஒரு டேஞ்சிபிள்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அது வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்கலாம் ட்ரெடிஷ்னல் ஷாப்பிங்கில், அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். அதை வந்து அந்த சார் வந்து ஞாபகம் வச்சுட்டு கடைசியாக வந்து இந்த ஒகாபுலரி சொன்னீங்க, இது நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசினாங்க. நல்லா எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருமே பேச வச்சு அதுக்கப்புறம் போதுன்ற அளவு எல்லாருமே பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக சார் வந்து 2 ஷாப்பிங்லேயுமே மெரிட்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குன்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணி எல்லாத்தையும் திரும்ப அங்கேயே ஹாலுக்கு போக சொல்லிட்டாங்க. ஹாலில் வந்து உட்காந்துருந்தோம். எல்லா ப்ராசஸுமே எங்களுக்கு ஒரு ஆஃப்டர்நூனே முடிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண தான் ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் எல்லாத்தையும் திரும்ப சாப்பிட போக சொன்னாங்க. ஆனால் யாருமே ரிசல்ட் வராமல் எல்லாருமே பதட்டத்தில் இருந்தோம். அதனால சரி ரிசல்ட் வரட்டுன்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஈவினிங் தான் ரிசல்ட் சொன்னாங்க. அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2ல் வந்து யாரையுமே ரிஜெக்ட் பண்ணலை. ராஜஸ்தானில் தான் ஒரு 2-3 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. மெடிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. மெடிக்கல் வந்து ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், யலகங்கா, பெங்களூரில் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. மெடிக்கல் வந்து 18th ஆகஸ்ட், ஒரு 7 days தான் கேப் இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு வந்து ஸ்லிப் இதெல்லாம் கொடுத்தாங்க, மெடிக்கல் எங்கே நடக்கும், ரிப்போர்ட்டிங் டைம் என்ன அப்படின்னு. இது கிளியர் பண்ணதே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான்லாம் முன்னே சொன்ன மாதிரி நான் ஃபிசிக்கலில் ரொம்ப வீக்கு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபிசிக்கல் எதுவுமே பண்ணதே கிடையாது. ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நான் இது கிளியர் பண்ணதுக்கு ரீசனே எங்கள் அண்ணன் தான். நானே லேசியாக தூங்கினாலுமே டெய்லி காலையில் எனக்காக கூட ஓடினது எல்லாமே என்னோட அண்ணன் தான். இந்த மாதிரி நிறையா பேர் ஃபிசிக்கல் பயந்துகிட்டு இருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோட மெடிக்கல்